ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, பாப்பா 2 பேர்த்துக்கு மொட்டை போட சமயம் பெற போயிருந்தோம். அதோட வீடியோ தான். நாங்கள் வந்து சாட்டர்டே நைட்டே போயிட்டோம். வெயில் அடிக்கிறனால அங்கே சாமி நின்று பார்த்துட முடியாது. நைட்டே போயிட்டா காலையில் சீக்கிரமாக பார்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். பட் நாங்கள் போனப்போ மணி 9 மணி. அப்போவே அவ்வளோ கும்பல். எங்கேருந்து தான் மக்கள் இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியலை. ஆனால் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளோ கும்பல். அப்புறம் சரி அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு போய் தூங்கிட்டு காலையில் 5:30 மணிக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா அதுக்கு மேலே கும்பல். நல்ல வேளை நம்ம குட்டி பாப்பாருக்கு போய் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் விட்டுட்டாங்க. அப்புறம் சீட்டு வாங்கிட்டு மேலே போய் பாப்பா 2 பேர்த்துக்கு மொட்டை அடிச்சுட்டு அப்புறம் ரூமில் போய் குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தப்போ இந்த கடையெல்லாம் பலபலன்னு இருந்துச்சு. அப்படியே வளையல், பாசி, விளையாட்டு சாமான் வச்சுருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு சாமிக்கு வந்து மாலை, தேங்காய், பழம் எல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணால் வாங்கியாச்சு. வாங்கிட்டு போகிறப்ப தான் பார்த்தோம் ஃப்ரீ டிக்கெட். பார்த்தா ரொம்ப கும்பலுங்க. ஒரு 5:30 மணிக்கு நின்னவங்களே 8 மணிக்கு தான் சாமி பார்த்தேன்னு சொன்னாங்க. அதனால நம்மளால் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு 100 ரூபா டிக்கெட்டில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். 100 ரூபா டிக்கெட்லேயும் போய் பார்த்தா அதுவே அவ்வளோ கும்பல். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க சாமி பார்க்கறதுக்கே. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எப்போதும் போல் இந்த வாசலில் வந்துட்டு விளக்கு வாங்கி நெய் விளக்கு ஏற்றிட்டு சூடம் பாத்தி எல்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் தாங்க திருப்தியாக இருக்கும். அப்புறம் நாங்கள் வர வழியில் இந்த மாதிரி அளவு குத்தி பால் குடம் எல்லாம் எடுத்து போயிட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.